இப்போ சில நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்கணும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கேன், யா அல்லாஹ் எங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு கேட்கலாம். புரியுதா? யா அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்ததில் நீ பரக்கத் செய், அது கேட்கலாம். எப்படி கேட்கக்கூடாது? கட்டுக்கட்டா கொடு, எப்படி பெருசு பெருசாக கொடு, என்ன அவ்வளவு கொடு இவ்வளவு கொடு, எல்லாம் ஹவா நப்ஸ். நம்ம சஃபியா புரியுதா இல்லையா? எல்லாம் ஹவா நப்ஸ், ஒரே பேராசை 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 பேராசை. இன்னைக்கு நான் காஃபிர்களை பற்றி சொல்ல வரலங்க, முஸ்லீம்களுடைய மண்டையை உடச்சி பார்த்துன்னு வச்சுங்களேன். முஸ்லீம்களுடைய நம்ம ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருந்து அந்த ஆஸ்பத்திரியில் மண்டையை கரெக்டாக உடச்சி பார்த்துட்டு திரும்ப அந்த மண்டையை அதே போல் ஃபிட் பண்ணுற மாதிரி நமக்கு எல்லாம் ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்து அந்த உடச்சி பார்த்த மண்டையில் அந்த மண்டைக்குள்ளார என்ன இருக்குது, அந்த மூளையை ஸ்டடி பண்ணுறதுக்கு பார்த்தோன்னே இந்த மூளையில் இதான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு அல்லாஹ் அறிவை கொடுத்துருந்தான்னு வச்சுங்களேன். நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுட்டே ஒன்றும் செய்ய மாட்டேன், மண்டையை உடச்சி பார்ப்பேன், நான் பார்த்துட்டு உன் மூளையில் என்ன இருக்குன்னு சொல்லி திரும்ப அதே போல் ஃபிட் பண்ணிடுறோம், ஒன்றும் உனக்கு ஆகாது பயப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தனையாக ஒரு தெருவிலையா இந்த மெடிக்கல் கேம்ப் போடுறாங்கல்ல அந்த மாதிரி போட்டு நம்ம மண்டையை உடச்சி பார்த்தா எல்லாரும் மண்டையிலையும் பங்களா 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 பங்களா, என்ன கட்டுக்கட்டா காசு, என்ன எல்லாம் துன்யா 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 எல்லாம் நிரம்பி இருக்கும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ், அதெல்லாம் இருக்குதான்னு பார்த்தா தேடி 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 கடைசியில் மூளையில் உள்ள நரம்பு இருக்குது பாருங்க. மூளையில் நரம்பு இருக்கா இல்லையா? தெரியாது அவங்களுக்கு? இந்த மூளையில் உள்ள நரம்பு இருக்க, அன்றைக்கி யாரோ ஒருத்தங்க ஒரு சயின்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு ரேடியோவில் சொன்னாங்க, இந்த மூளையில் உள்ள நரம்பை இப்போ இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு வச்சுங்க, இந்த மூளையில் உள்ள நரம்பெல்லாம் பிரித்து அதை அப்படியே நீட்டாக நீட்டிக்கிட்டே போனான், சுற்றி பண்டல் மாதிரி இருக்குல்ல இந்த மூளை, அதை அப்படியே நீட்டிக்கிட்டே போனால் அந்த நரம்புடைய லென்த்து எவ்வளோ பெருசுன்னு சொன்னால் இங்கேருந்து சந்திரமண்டலம் வரைக்கும் போயிருக்கலாம். எவ்வளோ பெரிய சின்ன மனுஷனாக இருந்தாலும் சரி, சுப்ஹான் அல்லாஹ். இங்கேருந்து அந்த அந்த நரம்பு நீட்டிக்கிட்டே போனால் அந்த நரம்பு எவ்வளோ பெருசுக்கு போயிடுமா, இங்கேருந்து சந்திரமண்டலம் வரைக்கும் போயிடுமா. அவ்வளோ நரம்பு சுருட்டி 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 பந்து மாதிரி எல்லாம் மூளைக்குள்ள போட்டுரும். அப்போ அதில் எங்கேயாவது ஆகிரத்து ஆகிரத்து சொர்க்கம் அல்லான்னு ஓடுதான்னு பார்த்தா கடைசியில் இங்கே முடியும் பாருங்க, அங்கே வேணால் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தால் இருக்கும், அதுவும் அழிய நிலைமையில் அல்லாஹ் பாதுகாக்க. அப்போ இங்கேயும் அதான் நிரம்பி இருக்குது, இங்கேயும் கல்வலையும் காசு பணம் காசு பணம் காசு பணம் காசு பணம் காசு பணம், துன்யா 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 துன்யா. யாராவது ஏழை மாப்பிள்ளையை கட்டிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? ஏம்மா உலகத்தில் யாராவது இந்த காலத்தில் சொல்லுங்கள். படிச்சிருக்காருங்க, படிச்சிருந்தா என்ன, நல்ல குடும்பங்க, நல்ல அஹ்லாக் இருந்தால் என்ன, என்ன சொன்னாலும் சரி, பயான் எவ்வளவு பண்ணாலும் சரி. நான் உண்மையில் நடத்துமா சொல்கிறேன், சொல்லணும் கோச்சிக்காதீங்க. இந்த காலத்தில் ரசூல்லா இருந்தால் கூட ரசூல்லா கூட பொண்ணு தர மாட்டானோ இந்த காலத்து முஸ்லீம்கள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ரசூல்லா இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்து ரசூல்லா பொண்ணு கேட்டால் கூட கொடுக்க மாட்டானோ இந்த காலத்து முஸ்லீம்கள். எல்லாம் டூப்ளிகேட்டு போலி. ஏன்? ரசூல்லா ஏழை, ரசூல்லாட்ட காசு, அதனால் கொடுக்க மாட்டானோ. உண்மையாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் காசு தான் ரப்பு, காசு தான் கடவுள். காஃபிர் சொல்கிறான்ல காசு தான் கடவுள்டான்னு சொல்லிட்டு அதை காஃபிர் வாயால் சொல்லிடுறான், முஸ்லீமும் செயலால் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் பாதுகாக்கும். கேவலப்பட்டவனும் அல்லாஹ் தான் பாதுகாக்கும். எதுக்கு நமக்கு இவ்வளவு சோதனை? எல்லாத்துக்கும் தான். சுஜூது தான் அல்லாஹ்க்கு செய்கிறான், அங்கே போய் நெச்சி தான் அல்லாஹ்க்கு வைக்கிறான். புரியுதா இல்லையா? ஆனால் நம்பிக்கையெல்லாம் யார் மேலே இருக்குது? காசு பணம் காசு பணம் காசு பணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி உம்மு ஹபீபா வீடு கேட்டப்ப தெளிவாக சொன்னாங்க, உம்மு ஹபீபா என்ன கேட்குறீங்க நீங்கள்? முடிவு செய்யப்பட்டது உம்மு ஹபீபா, இது நிர்ணயிக்கப்பட்ட காலம், நிர்ணயிக்கப்பட்ட தவணை, நிர்ணயிக்கப்பட்ட உணவு. நான் இந்த துன்யாவில் எவ்வளவு காலம் வாழ்ந்து என்ன சாப்பிடுவேன், என்ன அனுபவிப்பேன் என்பதை அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் கேட்குறதுக்கு பதிலாக, யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று நீ கேட்டிருந்தால் அது உனக்கு நன்றாக இருந்திருக்குமே. புரியுதா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். அப்போ ஒரு மனிதர் இறந்து போனாலும் அவருடைய தவணையில் தான் இறந்து போகிறார். ஒரு மனிதர் கொல்லப்பட்டாலும் அவரும் அவருடைய தவணையில் தான் கொல்லப்படுறார்.
ஒரு மனிதர் மூழ்கி மௌத்தா போனாலும், ஒரு மனிதர் எரிந்து மௌத்தா போனாலும், அல்லது ஒரு மனிதர் தானே கொலை செய்து கொண்டு மௌத்தா போனாலும், எப்படி மௌத்து வந்தாலும் சரி, அந்த மௌத்து அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட முடிவு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் தான் வருகிறது. புரியுதா? இதுதான் நம்முடைய நம்பிக்கைமா, இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை. இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, இதைத்தான் ஹதீஸ் சொல்லுகிறது. இதற்கு மாற்றமாக சொல்லக்கூடிய மக்கள் கூட்டத்தார்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த கூற்று வழிகேடான கூற்று, அவர்களுடைய அந்த கூற்று குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேரடியாக முரண்படக்கூடிய ஒரு கூற்று.